everyone, Assalamu alaikum. Welcome back to Nature's channel. So, இந்த vlog கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு அவுட்டிங்க்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். இந்த ஸ்டோரி ஒரு சிம்பிள் பேக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னைக்கு vlog கொஞ்சம் ஸ்பெஷல். நாங்கள் வீட்டில் ஈஸி அண்ட் டெலிஷியஸ் ரெசிபி செய்ய போகிறோம். தென் அந்த ஃபுட்டை பேக் பண்ணிட்டு ஒரு பீஸ்ஃபுல் நைட் பிக்னிக் போக போகிறோம். குக்கிங்கில் இருந்து பிக்னிக் வரைக்கும் எல்லாத்தையும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த vlog மிச்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆகிக்கும்னு நினைக்கிறேன். கம் லெட் ஸ்டார்ட். சில நேரங்களில் சந்தோஷமாக இருக்கவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகவும் பெரிய பிளான்ஸ்லாம் தேவையில்லை. வீட்டில் எங்களுக்கு விருப்பமான ரெசிபீஸை செஞ்சுட்டு அதை பேக் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபேவரட் பிளேஸில் ஒரு நைட் பிக்னிக் என்ஜாய் பண்ணாலே போதும். சிம்பிள் ஆனாலும் ஒரு அழகான மூமெண்ட். ஸோ அதைத்தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வாங்க vlog ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் மிச்சம் தூரம்லாம் போகல. எங்கள் வீட்டில் இருந்தே ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு அழகான கார்டன் தான். ஸோ இதுதான் எண்ட்லெஸ் கார்டன். அங்கேக்கு தான் போகிறோம். இது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த ரோட் ரெண்டு பக்கத்துலேயுமே எண்ட்லெஸ் கார்டன் பறந்து விரிஞ்சிக்கும். அதால் ரெண்டு சைடையும் ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜை கட்டிக்கிறேன். இந்த பிரிட்ஜ் மேலே இருந்து நடந்து போகல ரெண்டு பக்கத்துலேயுமே அழகான பார்க் விளங்கும். நைட்டில் லைட்ஸ் எல்லாம் பார்த்தக்குள்ள அந்த வியூ இன்னும் அழகாக இருக்கும். இந்த ஷார்ட் வாக்கே ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும். இப்பெல்லாம் கல்ஃபில் எல்லாம் பகல் டைமுக்கு வெளியே போகிறது நினைக்கவும் மேலாத மாதிரி தான் இருக்கும். பட் பகல் நேரத்தை விட நைட் டைமில் இந்த என்வாயரன்மெண்ட் மிச்சம் காமாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கார்டன் ஃபுல்லாக லைட்ஸாக இருக்கும். வாக்கிங் பண்ணவும் ஃபேமிலியோட ரிலாக்ஸாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் சின்ன பிக்னிக்ஸ் என்ஜாய் பண்ணவும் இது ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ் தான். இந்த பார்க்கில் ஃபேமிலிஸோட இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன டேபிள் செட்டப்களும் செஞ்சுருப்பாங்க. பிக்னிக்கு வந்தவங்களுக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இருந்து திண்டுட்டு பேசிட்டு ரிலாக்ஸ் பண்ணவும் மிச்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் வந்ததும் ஒரு டேபிளை பார்த்து அங்கேயே வந்துட்டோம். ஸோ கொண்டு வந்த திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இன்றைக்கி எல்லாமே வீட்டில் செஞ்சது போல் தான். ஸோ என்னென்னலாம் செஞ்சுருக்குன்னு டீட்டெயிலாக பார்த்துட்டு வருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட்டாக காலிஃப்ளவர் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். மீடியம் சைஸ்க்கு மாதிரி இருந்தாலும் ஓகே போதும். தென் ஹாட் வாட்டருக்கு இதெல்லாம் ஆட் பண்ணி 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரும் அண்ட் சால்ட் கொஞ்சம் போட்டு நாங்கள் கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவர் அதில் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸுக்கு மாதிரி குக் பண்ணி எடுப்போம். அதை அடுப்பில் வச்சுட்டு வாங்க நாங்கள் கோட்டை மிக்ஸ் செய்கிறது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக ஒரு பவுல் எடுத்து கடலை மா, அரிசி மா, கார்ன்ஃப்ளவர், சால்ட், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றி பேஸ்ட் மாதிரி அதை செஞ்சு எடுப்போம். அந்த கேப்பில் எங்களோட காலிஃப்ளவரும் நல்லாவே குக் ஆகிட்டு அதை வடித்து இந்த மிக்ஸில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுடுவோம்.
ஸோ அதோடவே எங்களோட அடுத்த சைட் டிஷ்ஷையும் செய்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது நான் செய்ய போகிறேன் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வாழைக்காய் பஜ்ஜி தான். இதுக்கு முதல்ல வாழைக்கடை மேலே இருக்கிற தோலை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கொண்டுட்டு ஒரு தின் ஸ்லைசஸாக இதை நான் காட்டுற மாதிரி இந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி கட் பண்ணுறது கஷ்டம்னா உங்களுக்கு பீல் ரவுண்டை யூஸ் பண்ணியும் அப்படி கட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ இந்த மாதிரி ஷேப்புக்கு வெட்டி எடுத்துக்கொள்ளணும். ஸோ உங்களோட சைஸ்க்கு பொறுத்து தான். இது உங்களுக்கு நல்லாவே கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மெல்லிஸாக கட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதோட இதில் கோட்டிங்கையும் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு 1 கப் பேசன் ஃப்ளார் கடலை மா அண்ட் அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் சால்ட் டர்மரிக் பவுடர் பேக்கிங் சோடா அண்ட் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்போம். ஸோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது ஒரு ½ அன் ஹவருக்கு முதல் தான் எல்லாமே பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும்ன்றதால ஸோ இப்போ பொரிக்கிற வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேன் கொஞ்சம் ஹீட் ஆகினதும் அதுக்கு பிறகு ஆயிலை ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக மெரினேட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுப்போம். அப்போ தான் மிச்சம் கிறிஸ்பியாக வரும். ஸோ அடுத்தது பஜ்ஜியை பொரிச்சு எடுப்போம். ஸோ நாங்கள் கட் பண்ணி வச்ச வாழைக்காவை கோட்டி மிக்ஸில் 2 பக்கமும் கோட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு அதோட ஹீட் ஆகிக்கிற ஆயிலில் போட்டு 2 பக்கமும் லைட் ப்ரௌன் ஆகும் வரை பொரிச்சு எடுக்கத்தான் ஈக்கிறது. எங்களோட கிறிஸ்பி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வாழைக்காய் பஜ்ஜியும் ரெடி. ஸோ நேற்று நான் கட்லெட்ஸும் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஸோ அதையும் எடுத்து பொரிப்போம் அப்படின்னு சொல்லி அதையும் பொரிச்சு எடுத்தேன். தென் அதோடவே நகட்ஸையும் பொரிச்சாச்சு. ஸோ அதோடவே பர்கர் பன்னும் செஞ்சுருந்தேன். எஸ் ஆல்மோஸ்ட் எங்களோட சைட் டிஷ்ஷஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு. ஸோ இனி என்ன ரிலாக்ஸாக இருந்துட்டு எங்களோட சாப்பாடு வேலை என்ஜாய் பண்ணுறது தான் ஈகிறது.
ஸோ தின்னுட்டு குட்டியாக ஒரு வாக்கும் போயிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நாங்கள் எங்களோட மெயின் டிஷ்ஷை தான் தின்ன போகிறோம். எஸ், எங்களோட ஸ்டைல் ஸ்பைசி அண்ட் சீஸி பெஸ்தா தான். ஸோ வாங்க அதுக்கு முதல் எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வருவோம். ஸோ இது நான் ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக ஆயில் ஹீட் ஆகினதும் அதுக்கு பட்டை, பே லீவ்ஸ் அண்ட் கராம்பு போட்டு அதுக்கே கட் பண்ணி வச்ச ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சமாக கடுகும் ஆட் பண்ணி நல்லா சோட்டே பண்ணி எடுக்கணும். தென் அதுக்கு கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கறி பவுடர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி சிக்கனை ஆட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு பெஸ்ட்டாக வேகக்கூடிய அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதிச்சுட்டு வரக்குள்ளேயே பெஸ்ட்டாவை போட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சா சரி. 3 to 4 விசில்ஸ் பட்டால் எங்களோட பேஸ்ட்டாகவும் நல்லாவே குக்காகி வந்துடும். ஸோ அதை சைடில் வச்சுட்டு எங்களோட க்ரீமி சாஸை செய்வோம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டாக ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணி அது மெல்ட் ஆகினதும் அதுக்கு கோதுமை ஆட் பண்ணி திக்காகிட்டு வரக்குள்ள மில்க் ஆட் பண்ணி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும் வர மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தென் அதுக்கு சீஸ் அண்டு க்ரீம் சீஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சோஸ் மாதிரி எடுக்கிறது தான். ஸோ எனக்கு பெஸ்ட்டாக கொஞ்சம் உப்பு போதாத மாதிரி இருந்தது. ஸோ நான் அதுக்காக இதுக்கு உப்பு கொஞ்சமும் போட்டு எங்கிட்ட ஆல்ரெடி செஞ்சு வச்சு குக் பண்ணி வச்ச பெஸ்ட்டாவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது தான். ஸோ லாஸ்ட் டச்சப்பாக கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸும் மொசரெல்லா சீஸ் கொஞ்சமும் போட்டு எடுத்தேன்னா எங்கிட்ட பர்ஃபெக்ட் ஸ்பைசி க்ரீமி பெஸ்ட்டா ரெடி. சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த நைட் பிக்னிக்கை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். சம் டேஸ் இப்படி சிம்பிளாக ஸ்பெண்ட் பண்ணாலும் அதுவே மறக்க இல்லாத மெமரிஸாக மாறிடும். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்படியே ஒரு டேஸ்டி ஐஸ்கிரீமோட இந்த பிக்னிக் டேட்டை சூல்ட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த நாள் மிச்சம் அழகாக போனது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கட்டாயமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸோடு சந்திக்கிறேன். Until then, take care. Bye.